பாவியை திருப்புகிறவன். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். அவர்களும் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் கருவிகளாக பயன்பட வேண்டும். ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்காத புறஜாதியாராய் இருப்பார்கள். இவர்கள் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். இவர்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசத்தோடு அறிவிக்க வேண்டும். அவிசுவாசிகள் நரகத்திற்கு நேராக போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லி அழிவுக்கு போகிற பாதையில் இருந்து அவர்களை திருப்பி கர்த்தருடைய சமூகத்திற்கு அழைத்து வர வேண்டும். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் அவர்களை ரட்சித்து தம்முடைய காணியாட்சியில் அவர்களுக்கும் சுதந்திரம் கொடுப்பார். ஒரு சிலர் கர்த்தருடைய விசுவாசிகளாய் இருந்திருப்பார்கள். அதன் பின்பு கர்த்தரை விட்டு விலகி போய் விடுவார்கள். விசுவாசத்தில் பின்வாங்கி போய் விடுவார்கள். ஒருவர் சத்தியத்தை விட்டு விலகும் போது அவர் மோசம் போகிறார். பரலோகத்தின் பாதையை விட்டுவிட்டு நரகத்தின் பாதைக்கு போகிறார். அவர் எப்படியும் போகட்டும் என்று நாம் அவரை விட்டுவிடக்கூடாது. அவரை குறித்து கரிசனை இல்லாமல் இருக்கக்கூடாது. அவர் மோசம் போகும்போது நாம் ஜெபத்தோடும் ஆத்தும பாரத்தோடும் அவரை திருப்ப வேண்டும். தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவர் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவார். ஒரு சிலருடைய பாவங்கள் பெரிதாகவும் அதிகமாகவும் இருக்கலாம். அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல நாம் பயப்படக்கூடாது. ஒரு சிலருடைய பாவங்கள் மிகவும் சிறியதாக இருக்கலாம். அவர்களிடத்தில் சில பலவீனங்கள் காணப்படலாம். அவற்றையும் நாம் கண்டும் காணாதவர்கள் போல இருக்கக்கூடாது. ஒரு பாவம் மற்றொரு பாவத்தை பிறப்பிக்கும். சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகிறவர்களிடம் நாம் ஞானத்தோடு பேச வேண்டும். அவர்களை மறுபடியும் சத்தியத்திற்கு திரும்ப அழைத்து வர வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கமாய் இருக்க வேண்டும். அவரை நியாயம் தீர்த்து சபித்து விடக்கூடாது. தப்பிப்போன மார்க்கத்தில் இருந்து நாம் ஒரு பாவியை திருப்பி வந்தாலும் அந்த பாவியை ரட்சிப்பது நம்முடைய கிரியை அல்ல. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தம்முடைய கிருபையினால் பாவிகளை ரட்சிக்கிறவர். ரட்சிப்பு தேவனுடையது. இது தேவனுடைய கிரியை, அவருடைய கிருபை. சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகிறவருக்கு ஒருவேளை நம்மால் உதவி செய்ய முடியாமல் போகலாம். அவரை மறுபடியும் சத்தியத்திற்கு திருப்பி அழைத்து வர முடியாமலும் போகலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் அந்த ஆத்மாவுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். தேவ ஆவியானவர் தம்முடைய ரட்சிக்கும் கிருபையினால் அந்த ஆத்மாவை ரட்சிக்க வேண்டும் என்று நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போன ஆத்மாவை ரட்சிப்பார். ஒரு சிலர் தேவனுடைய சத்தியத்தை விட்டு விலகி போகிறார்கள். வேறு சிலர் தேவனுடைய மார்க்கத்தில் இருந்து தப்பி போகிறார்கள். இவர்கள் இருவருமே மோசம் போகிறார்கள். மரணத்திற்கு நேராக போகிறார்கள். நரகத்தில் பிரவேசிக்க வேகமாக போகிறார்கள். அவர்களோடு நாம் விவாதம் பண்ணுவதனால் ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். தாங்கள் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகிறோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய மார்க்கமே மெய்யான மார்க்கம் என்றும் தாங்கள் அந்த மார்க்கத்தில் இருந்து தப்பி மோசம் போய் கொண்டிருக்கிறோம் என்றும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். மனம் மாற வேண்டும். அவர்கள் கர்த்தரிடத்தில் மறுபடியும் திரும்பி வர வேண்டும். சத்தியத்தை விட்டு விலகி போனவர்கள் திரும்பவும் சத்தியத்திற்கு வர வேண்டும். தேவனுடைய மார்க்கத்தில் இருந்து தப்பி போனவர்கள் மறுபடியும் தேவனுடைய மார்க்கத்திற்கு திரும்பி வர வேண்டும். இதுவே மெய்யான மனம் திரும்புதல். இதுவே மெய்யான மனமாற்றம். பாவிகளை ரட்சிக்கும் ஊழியத்தில் கர்த்தர் நம்மையும் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். பாவிகளை ரட்சிப்பது கர்த்தருடைய கிருபை. நாம் அவருடைய கிருபையுள்ள கரத்தில் கருவிகளாக பயன்படுகிறோம். தப்பிப்போன மார்க்கத்தில் இருந்து ஒரு பாவியை திருப்புகிறவர் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவார். பாவியாய் இருக்கிறவர் மனம் திரும்பும் போது அவருடைய இருதயமும் ஜீவியமும் ரட்சிக்கப்படுகிறது. அவருடைய திரளான பாவங்கள் மூடப்படுகிறது.
நம்முடைய பாவங்கள் ஏராளமாகவும் திரளான எண்ணிக்கை உள்ளதாகவும் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய திரளான பாவங்களை மூடுவார், நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். நம்முடைய சுய முயற்சியினால் நம்முடைய பாவங்களை நம்மால் மூட முடியாது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ தேவனுடைய சமூகத்தில் இரக்கம் பெறுவான். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும் போது அந்த ஆத்துமா மேலும் மேலும் பாவம் செய்யாதவாறு ரட்சிக்கப்படுகிறது. நாம் ஒரு பாவியை மனம் திரும்புமாறு வழி நடத்தும் போது அந்த ஆத்துமா திரளான பாவங்களை செய்யாதவாறு தடுத்து நிறுத்தப்படுகிறது. அந்த ஆத்துமாவின் ரட்சிப்பு திரளான பாவங்களை மூடி போடுகிறது. சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போனவனை பற்றிய காரியங்கள். விசுவாசிகள் சத்தியத்தை விட்டு விலகி போவதற்கு வாய்ப்புள்ளது. சத்தியத்தை விட்டு விலகி போனவர்கள் மறுபடியும் தேவனிடத்தில் திரும்பி வருவதற்கு வாய்ப்புள்ளது. சத்தியத்தை விட்டு விலகி போன விசுவாசி பாவம் செய்தால் அவன் மறுபடியும் பாவியாகிறான். சத்தியத்தை விட்டு விலகி போகிறவன் பாவம் செய்யும் போது மரணம் அவனுக்கு மறுபடியும் சம்பளமாக கொடுக்கப்படுகிறது. சத்தியத்தை விட்டு விலகி போகிறவன் தன்னுடைய பாவத்தில் இருந்து ரட்சிக்கப்படும் போது அவன் தன் ஆத்மாவை மரணத்தினின்று மறுபடியும் ரட்சித்துக் கொள்கிறான். சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போனவன் மனம் திரும்பி மறுபடியும் ரட்சிக்கப்படும் போது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மூடப்படுகிறது. சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போனவன் மனம் திரும்பவில்லை என்றால் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவன் சந்திக்க வேண்டியது வரும்.